அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீ நான் அவ்வளவு பெரிய பிடிங்க, நீ உனக்கு யார் சொன்னான்னு அவ்வளவு கோபமும் அவ்வளவு ஆத்திரமும். நீங்க ஒருமையில பேசலாம் பார்த்து ஒருமையில தாங்க பேசுறேன். சாண்டு விஜய், விஜய்க்கு என்ன கேடு? விஜய் நல்லதா இருக்காரு. இவ்வளவு பெரிய சைக்கோவா, மனித தன்மையே இல்லாத மிருகமா இருப்பான்னு தலைவனுக்கான தகுதியும் இல்ல, ஒரு மனிதனுக்கான தகுதியும் இல்ல, மனித பண்பே இல்லாத கொடூர. என்ன கிழிக்க போறாரு? ஓடிவிட்டல, அம்போன்னு ஓடிவிட்டல. உன் கட்சியால எங்க போனா? இப்போ வரைக்கும் செத்து போனவங்க படத்தை வச்சு விஜய் ஒரு மலரடக்க செலுத்தினாரா? ஒரு மாலை போட்டாரா? ஆயுத பூஜை கொண்டாட்டம் நடக்குது. இதெல்லாம் திமிர்த்தனமா இல்லையா? கரூர்ல நிர்வாகிகள் இறந்து போனவங்க படத்தை வச்சுலாம் விஜய் ஏன் பண்ணல? இப்ப வீடியோ கால் பேசி விசா வாங்க போறியா? கரூர் போறதுக்கு விசா கிடைக்கலையா உனக்கு? நான் அண்ணனா இருப்பேன். அன்னைக்கு மாமனா இருக்க போற, இப்ப அண்ணனா போற. என்ன கதை? ஏன் விட்டு ஓடி போன? நீ மனிதனாவே நடக்கலையே. என்ன இல்ல வந்திருந்தா சட்டம் ஒழுங்கு மேலும் என்ன பிரச்சனை போகுது? என்ன பிரச்சனை போகுது? 41 உயிர் போச்சு. இதுக்கு மேல என்ன வர போகுது? திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டீங்க. கருணாநிதி உலக தமிழ தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. கருணாநிதி தமிழ்ல துரோகி அப்படின்னு அம்பலப்படுத்தி நாம் தமிழர். இதுல நீங்க திமுக எதிர்க்கிறது தானே உங்க நிலைப்பாடு? சரி, திமுக எப்படின்னு உலகத்துக்கு தெரியும். கீழ படுகொலையின் போது அந்த பிணங்களின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்திருந்த துரோகத்தை செஞ்ச கட்சி தான் திமுக. முதல்வர் சந்திப்புக்கு பிறகுதான் இப்படி எல்லாம் நாம் தமிழர் ஸ்டாண்ட மாத்திக்கிறாங்க. அவங்க எல்லாம் மன நோயாளிகள். குற்ற உணர்ச்சி இல்லங்கிறத எதை வச்சு முடிவு போறீங்க? அவர் சொல்றதுல இல்ல, குரல் தன்மையா தானே பேசினாரு. அதை ஒழுங்கா வச்சா அது சினிமாத்திரம் வந்துங்கிறதுனால அதை தலையோட துணிக்க மாதிரி வச்சுட்டு எவ்வளவு நாடகத்தனம், எவ்வளவு சிறைக்கத்தனம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்தி. வணக்கம். வணக்கம். திமுக பாஜக ரகசிய கூட்டணியில் இருக்கு, திமுக தாவேக ரகசிய கூட்டணியில் இருக்கு, திமுக நாம் தமிழர் ரகசிய கூட்டணியில் இருக்குன்னு இந்த சம்பவத்தை சுற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. சமீப நாட்களாக நாம் தமிழரும் நாம் தமிழர் இருக்கக்கூடிய உங்களை போன்ற முன்னணி நிர்வாகிகளும் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டீங்க அப்படின்னு விமர்சனம் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக ஆதரவு நிலைப்பாடுலாம் எடுக்கலை. இந்த விவகாரத்தில் திமுகவை நோக்கி கடுமையான விமர்சனங்களை வைக்கலை. அதனால நமக்கு திமுக முத்திரை குத்துறாங்க. நமக்கு காய்த்தல் உவர்த்தல் இல்லாமல் ஒரு சிக்கலை அணுகணும். இந்த கரூர் பேரவலத்தை பொறுத்த வரைக்கும் இதில் முதன்மையான காரணக்கர்த்தா யாருன்னா விஜய் தான். அது எல்லாருக்கும் தெரியும். இதில் அபாண்டமாக ஒரு மேலே படி போடுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இதில் நாமக்கல்லில் காலை 8:45 பரப்புரை அப்படின்னு அறிவிக்கப்படுது. 8:45 பரப்புரைன்ட்டு ஒரு 9 மணி 9:30 மணி ஒரு 10 மணிக்கு போயிருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் 8:45 பரப்புரைன்னு சொல்லிட்டு இவர் அவர் வீட்டிலேருந்து 8:45 கிளம்பி சென்னை விமான நிலையம் போய் அங்கேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிறார். சேலம் போயிருந்தால் கூட கொஞ்சம் குறுகிய நேரத்தில் போயிருக்கலாம். ஆனால் அப்படி போகிறார். அப்போ அங்கே 8:45 பரப்புரைக்கு 2 மணிக்கு மேலே போகிறார். மதியம் 12 மணிக்கு கரூரில் பரப்புரை அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு ராத்திரி 7 மணிக்கு போகிறார். அப்போ இந்த காலதாமதம் எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுது. ஏன்னா திரைத்துறையில் சிவாஜி கணேசன் நேரம் தவறாமையை கடைபிடிப்பார் அப்படிங்கிறாங்க. அதே போல் விஜய் நேரத்தை அவ்வளவு சரியாக கடைபிடிப்பார். 7 மணிக்கு படப்பிடிப்பு காலையில்னா கூட 6:30 மணிக்கு அந்த ஒப்பனை அலங்காரம் பண்ணி உட்காந்துருவார். அவ்வளவு சரியாக இருப்பார். அவரோட திரைத்துறையில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போன காரணமே அவரோட இந்த நேரம் தவறாமை தான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே அவரும் கூட காணொலிகளில் சொன்ன காணொலிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ 8:45 பரப்புறோன்னா நீங்கள் 8:45 வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் 8:45 நாமக்கலுக்கு வருவீங்கன்ட்டு முத நாளே போய் காற்று நடக்கிற கூட்டம், விடிய காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு 3 மணிக்கு அங்கே காற்று நடக்கிற கூட்டம், சோறு தண்ணி இல்லாமல் அதில் இயற்கை உபாதையை கழிக்க முடியாமல் எப்படியாவது பாத்திரணும் அப்படின்னு வெறி பிடிச்ச கூட்டம் அங்கே நிற்குது, காற்று கிடக்குது. அதே போல் அவங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் காற்று நடக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக வெயிலில் நின்னாங்கன்னா நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அவங்க மயக்கம் வருவாங்க. இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவர் பாட்டு காலதாமதம் பண்ணுறார். அப்போ அவ்வளோ மணி நேரம் காத்திருக்காங்கன்னா அவங்களுக்கான உணவு ஏற்பாடு, அவங்களுக்கான நீர் ஏற்பாடு, இயற்கை உபாதையை கழிப்பதற்கு அந்த தற்காலிக கழிப்பிட வசதி எதையுமே செஞ்சு தரலை. அவ்வளோ கூட்டத்தை கூட்டுவதற்கான அந்த இடமே அவ்வளோ இடம் இல்லை. அந்த இதில் தாவேகா தரப்பட 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு எழுதி தரப்படுது. வந்தது 27,000 பேர். ஆனால் அந்த 10,000 எண்ணிக்கை தான் வருவாங்கன்னு சொன்னப்போ காவல்துறை சந்தேகிச்சிருக்கணும். எப்படி 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அதில் காவல்துறை அந்த இடத்துல கோட்டை விட்டுச்சு. இப்படி இந்த பரப்புரையை திட்டமிட்டு ஒரு காலதாமதம் பண்ணுறார். இப்போ கரூர்லேருந்து இப்போ நாமக்கல்லேருந்து கரூருக்கு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர், 50 நிமிஷத்தில் வந்துடலாம். 2 மணி 2:30 மணி ஒரு 3 மணிக்கு முடிச்சாருன்னு கூட வச்சுக்கோமே. 3 மணிக்கு முடிக்கிறார் அங்கே நாமக்கல்லில். 4 மணிக்கு தான் வந்துருக்க முடியும். 4-4:30 பரப்புரை இது பண்ணியிருந்தா கூட ஒரு 5 மணிக்குள்ள முடிஞ்சு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது பகல் பொழுதாக இருந்தால் கூட இவ்வளோ பெரிய இழப்புகள் வந்திருக்காது. அது இருட்டானதால யார் எங்கே கிடக்கிறாங்க, யார் விழுந்து கிடக்கிறா
அங்கே யார் சிக்கினாங்க எதுவுமே தெரியல. அதான் இங்கே முதன்மையாக பிரச்சனை. இப்போ இதில் இவ கரூருக்கு வந்து திட்டமிட்டு காலதாமதமாக வர்றாரு. ஏன்னா கரூரே முதல்ல நிகழ்ச்சி அந்த திட்டமிடலில் முன்முடி இல்லை. ஏன் கரூரை சேர்க்குறாங்கன்னா திமுக 30 விழா இடத்திற்கு அதுக்கு போட்டியாக நம்ம ஒன்று நடத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்கிறாங்க. அதில் கரூரில் வந்து அந்த ஜவுளி அந்த வர்த்தகம் உண்டு. அதில் வந்து உழைக்கும் மக்கள் ஈடுபடுறாங்க. அவங்க வார சம்பளம் சனிக்கிழமை தான் சம்பளம் வாங்குவாங்க. அவங்க சம்பளம் வாங்கிட்டு வீதிக்கு வருவாங்கன்னு அந்த கூட்டத்தையும் மனசில் வச்சு திட்டமிட்டு கூட்டம் கூட்டுறாங்க. அவர் நாமக்கல்லேருந்து நினச்சிருந்தா 30 நிமிஷத்தில் கரூருக்கு வந்திருக்க முடியும். வேகமாக வண்டியை ஓட்டு வராமல் அந்த வண்டி மெதுவாக வருது, ஆடி அசைந்து வருது. ஏன்னா நாமக்கல்லேருந்து கூட்டத்தை கூட்டிகிட்டே வருது. ஏன்னா இங்கே கரூரில் வந்து பெரிய அளவில் கூட்டம் கூட்டணுங்கிற அந்த அரசியல் லாப நட்ட கணக்கு, அதன் விளைவு தான் இவ்வளவு கூட்டத்தை வந்து எந்தவித ஒழுங்குமுறையும் இல்லாமல் எந்தவித விதிமுறையும் பின்பற்றாமல் அவங்கள பற்றி கவலைப்படாமல் கூட்டத்தின் விளைவு 41 உயிர் போயிடுச்சு. இல்லை இதில் முதன்மை பொறுப்பு யாருக்குங்க தானே கேள்வி? முதன்மை பொறுப்பு விஜய்க்கு தானே. இல்லை காவலர்கள் இருக்காங்க, தமிழக அரசு இருக்கு. அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் முன்பே சொன்னது போல காவல்துறை வந்து 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு சொன்னதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அனுமதி கொடுத்தது தவறு. அதில் மற்ற இடம்னு சொல்கிறாங்கல்ல, இன்னொரு இடம் வந்து அவங்க கரூர் உழவர் சந்தை அப்படின்னு. உழவர் சந்தை இதை விட குறுகிய பகுதி. இன்னொரு இடம் சொல்கிறாங்க, அந்த இடம் பார்த்தா அமராவதி ஆறு ஓடுது, பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா 2 இடத்துலையும் பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இதை கொடுக்குறாங்க. ஆனால் இதில் திட்டமிட்டு அதிகப்படியான கூட்டம் வந்து கூட்டப்படுது. அந்த கூட்டம் கூட்டினது தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளுக்கு காரணம். அதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது வந்து விஜய். இல்லை இதில் வந்து திமுக அரசு வந்து குற்றம் சாட்டப்படுகிறது. இதில் நீங்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கீங்க, முக்கியமான விஷயங்கள் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் திமுகவை எதிர்க்கிறது தானே உங்க நிலைப்பாடு சரியாது. திமுக வந்து அப்பழுக்கற்ற கட்சி. திமுக இருக்கவங்கலாம் யோக்கிய சிகாமணிகள். திமுக வந்து மக்கள் நலனோடு இயங்குது, கொள்கை கோட்பாட்டோடு இயங்குது அப்படின்னு ஒரு நாள் சொல்ல வரல. திமுக வந்து எப்படின்னு உலகத்துக்கு தெரியும். ஈழ படுகொலையின் போது அந்த பிணங்களின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்திருந்த துரோகத்தை செஞ்ச கட்சி தான் திமுக. அதே போல தாகிருஷ்ணனை யார் கொண்டது, பத்திரிகை அலுவலகத்துக்குள்ள வந்து 3 பேரை எரிச்சு கொண்டது யாரு, இது எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். நாம திமுக வந்து இங்கே நியாயப்படுத்தவோ திமுக வந்து சரியான கட்சின்னு சொல்லவோ முற்படலை. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யார் முதன்மை காரணகர்த்தா அப்படின்னு சொல்றோம். நம்ம யார் காரணகர்த்தான்னு சொல்றப்ப நமக்கு ஒரு சாயத்தை திட்டமிட்டு பூசுறாங்க. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து அதிமுக அந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா உடனடியாக திமுக கைகூடி தான் இருக்கும். நாங்கள் வந்து திமுக கடுமையாக விமர்சிப்போம், திமுக வந்து அம்பலப்படுத்துவோம். அந்த சமயத்தில் சொல்லுவாங்க பாஜகவோட கைகூலி, இவங்க பாஜக வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அதே போல் இப்போ தாவேக விமர்சிக்கிறப்ப அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கற்ற கோழைகள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு ஒரு முத்திரை, திமுக நாங்கள் ஆதரிக்கிறோமா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச மனித தன்மையோடு கூட விஜய் வந்து இதை அணுகலை. 41 உயிர் போச்சுங்க. 41 உயிர் ஏறக்குறைய ஒரு 38 குடும்பம். அதில் ஒரு குடும்பம் எடுத்துக்கங்க. அந்த குடும்பத்தில் வந்து 2 பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளை இறந்துடுது. இப்போ ஒரு பெண் பிள்ளையும் ஒரு மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளையும் மனைவியையும் அந்த மனிதனை வந்து பறி கொடுத்து நிற்கிறார். அவருக்கு வாழ்க்கையே போச்சு. நீங்கள் 20 லட்சம் இல்லை, 30 லட்சம் இல்லை, 40 லட்சம் இல்லை, 1 கோடி கொடுத்தாலும் அவர் வாழ்க்கையை திரும்ப பெற முடியாது. தன் ஒரே மகன், கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய் வந்து தன் ஒரே மகனை பறி கொடுத்துட்டார். அதே போல வந்து பேசும் திறனற்ற காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாளி தாய், அந்த தாய் வந்து தன் மகனை பறி கொடுத்துட்டு கதறக்கூடிய அந்த கதல் காட்சியெல்லாம் நமக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கத்தி ஒப்பாரி வச்சு ஓலமிட்டு நம்மளால் அழ முடியும். அவளால் அழக்கூட முடியாது. அப்படி அந்த கதறக்கூடிய காட்சியை பார்க்குறோம். 8 குழந்தைகள் இறந்து போயிருக்கு. 2 குழந்தைகள், இது இல்லாமல் இன்னும் 2 குழந்தைகள் வந்து வயிற்றில் கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருந்து செத்து போயிருக்கு. 2 கர்ப்பிணி பெண் இறந்து போயிருக்காங்க. அதை 9 மாத கர்ப்பிணி பெண் வந்து தன் கணவனை இழந்துட்டு கதறக்கூடிய காட்சி. இதெல்லாம் பார்த்தா அவ்வளவு வெறியும் வேகமும் அவ்வளவு கோபமும் வரும். ஆனால் இதெல்லாம் நடந்த பிறகும் கூட 41 உயிருக்கு தான் காரணம், போனதுக்கு தான் காரணங்கிற குறைந்தபட்சமான மனித தன்மையோ குற்ற உணர்ச்சியோ இல்லாமல் அதை வந்து ரொம்ப இலகுவாக கடந்து போகிறார். உண்மையிலே வந்து 41 பேர் இறப்புக்கு தான் காரணம்னு ஒரு மனசாட்சி கொண்ட ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அவனால் அதை வந்து மீளவே முடியாது. மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி அவனை உளவியல் நிபுணரோட தான் மீட்டு கொஞ்சமாவது வெளில கொண்டு வர முடியும். இல்லை, அதனால தான் அவர் இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீளாமலே இருந்தார். நீங்கள் ஏன் போய் பார்க்கலங்கிற விமர்சனத்தையும் நீங்கள் தான் வைக்கிறீங்க. ஒரு தலைவன்னா அந்த இடத்த விட்டு போயிருக்க கூடாதுங்க. உங்களை பார்க்க வந்து 40 பேர் செத்து போயிட்டாங்க, நீங்கள் எப்படி விட்டு ஓடுவீங்க? அத்தனை தலைவர் பெருமக்களும் எதிர்கட்சி தலைவர் பெருமக்களும் களத்துக்கு போகிறாங்க. நீங்கள் ஒரு ஆள் கிளம்பி போய் ஓடி போகிறீங்க சென்னைக்கு. எதுக்கு ஓடுறீங்க? சென்னைக்கு ஓடுறீங்க. வந்திருந்தா சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனை போகுது? 41 உயிர் போச்சு. இதுக்கு மேலே என்ன வரப்போகுது? நீங்கள் வந்து அந்த சூழலில் வர்றது சரியா இருக்காதா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்?
இங்கே சேலத்துலையோ நாமக்கல்லையோ இல்லை கரூர்லையோ எங்கேயாவது ஒரு நட்சத்திர விடுதலை தங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்து இணையவெளியிலையோ அலைபேசிலையோ எல்லாரையும் கூப்பிட்டு நான் இப்போ களத்துக்கு வர முடியாத சூழல் இருக்குது, நீங்கள் எல்லாம் உடனடியாக போங்க, போய் மீட்பு பணிகளை மேற்கொள்ளுங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நில்லுங்க, அவங்கள ஆற்றுப்படுத்துங்க, நான் 2 நாள் கழிச்சு நான் போய் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மீட்பு பணிகளை முடிக்க விட்டு அங்கே நின்றுக்கணும். அந்த கட்சிக்காரங்க எல்லாம் போய் களத்தில் நின்றுக்கணும். ஆனால் அந்த மருத்துவமனையில் ஒரே ஒரு தாவேக்காக கூட வரல. தாவேக்காவோட நிர்வாகியோ உறுப்பினரோ ஒருத்தன் களத்துக்கு வரல. அங்கே வந்து உறவுகள் வந்து தன்னோட குடும்பத்தாரை இழந்துட்டு கதர்னப்ப ஒப்பாரி வச்சப்ப ஓலமிட்டப்ப ஒருத்தன் நிற்கலைங்க. விஜயை பார்க்க வந்தாலும் செத்து போனாங்க. இல்லை தாவேக்காவோட தொண்டல் இருப்பான்ல, ஒரு கட்சி தொண்டன் செத்து போனான்னா என்ன குறைந்தபட்ச மரியாதை பண்ணணும்? அவன் உடம்புக்கு கட்சியோட கொடியை போத்தணும். உங்கள் கட்சி கொடி கம்பத்தில் அரை கம்பத்தில் வந்து கொடியை பறக்க விடணும். அவங்களோட படத்தை வச்சு ஒரு மலர் வணக்கம் பண்ணணும். இப்போ நடந்து 10 நாள் கடந்துச்சுங்க. இப்போ வரைக்கும் செத்து போனவங்க படத்தை வச்சு விஜய் ஒரு மலர் வணக்கம் செலுத்தினாரா, ஒரு மாலை போட்டாரா? ஏன் செய்ய முடியல? ஆனால் பனையூரில் ஆயுத பூஜை கொண்டாட்டம் நடக்குது. இதெல்லாம் திமிர்த்தனமா இல்லையா? நேற்று கரூரில் நிர்வாகிகள் இறந்து போனவங்க படத்தை வச்சுலாம் ஃப்ளெக்ஸ் வச்சு எப்போ விஜயம் பண்ணல? விஜய் இப்போ வீடியோ கால் பேசி வருது. என்ன வீடியோ கால் பேசுற? நீ வீசா வாங்க போறியா? கரூர் போறதுக்கு வீசா கிடைக்கலையா உனக்கு? நான் அண்ணனா இருப்பேம்மா. என்ன அண்ணனா இருக்க போறேன்? அன்னைக்கு மாமனா இருக்க போறேன், இப்போ அண்ணனா இருக்க போறேன். என்ன கதை? ஏன் விட்டு ஓடி போன? நீ மனிதனாவே நடக்கலையே. முதல்ல ஏன் விட்டு ஓடி போன? உன்னை போனா விஜய் போனா அங்கே போனா பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் அவர் பார்க்க போனா யாரும் செருப்படுத்த அடிக்க போறதில்லை, யாரும் சட்டையை பிடிச்சி உடுக்க போறதில்லை. விஜய்க்கு தான் வந்து மனிதத்தன்மை இல்லையே ஒழிய அவங்களுக்கு மனிதத்தன்மை மாண்பு எல்லாம் இருக்குது. விஜய் வந்தா விஜயோட தோலை பிடிச்சி தோலை சாஞ்சுக்கிட்டு அழுவாங்க, கையை பிடிச்சிட்டு அழுவாங்க. அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க யாரும் விஜய் வந்து அவ்வளவு அநாகரிகமாக நடத்த மாட்டாங்க. அந்த மக்களுக்கு அந்த பண்பு உண்டு. ஆனால் அந்த மக்களை எதிர்கொள்ள வக்கு இல்லாமல், அதுக்கு திராணியோ தெம்போ துணிவோ இல்லாமல் கோலை மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டு நீ வீடியோ காலில் பேசுகிறேன்னா இது என்ன மாதிரி அரசியல்? உன்னால தான் செத்து போனா. ஏன் கரூருக்கு போகல? நீ வேங்கவேலுக்கு ஸ்டாலின் போகலை, விமர்சிக்கிறோம். மணிப்பூருக்கு மோடி போகலை, விமர்சிக்கிறோம். அதே போல கரூருக்கு நீ போகல. இல்லை உனக்கு என்ன தார்மீகம் இருக்குது எதை கேட்கறதுக்கும்? இதில் கீழ்த்தரமாக ஒரு காணொலி 4.5 நிமிஷத்துக்கு. நீங்கள் தலைவா பட சிக்கல் இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மையார் வந்து படத்தை வெளியே விடலை. அப்போ அவர் கையை அப்படி கட்டிக்கிட்டு ஒரு காணொலி பேசுவார். அந்த காணொலியை எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ விட்டார் பாருங்கள் காணொலி காட்சி, 2ஐயும் போட்டு பாருங்கள். தலைவா படம் வெளியாகலங்கிறப்ப ஒரு முகத்தில் அப்பி கொண்டிருந்த அந்த சோகம், அந்த கவலை, அந்த இறுக்கம் துளி கூட இல்லைங்க, துளி கூட இல்லைங்க. இந்த மரணங்களுக்கு யார் தார்மீக பொறுப்பேற்கணும்? விஜய் தான் தார்மீக பொறுப்பேற்கணும். நீ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பயங்கர மன்னிப்பு கட்டுக்கணும், வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். எதுவுமே தெரிவிக்கலையே. நான் எந்த தப்பும் பண்ணல. அவங்க கொடுத்த இடத்துல வந்து நான் பேசினா தாண்டி எந்த தப்பும் பண்ணலனா இது திமிர்த்தனமா இல்லையா? கரூர்ல மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறாரு. விபத்துங்கிறது எல்லா இடத்துல நடக்காதுங்க. எங்காவது ஒரு நடந்தாலும் விபத்து, எல்லா இடத்துல நடந்தாலும் திட்டமிட்ட சதி. அப்ப எப்படி சொல்றது? இது வந்து கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா விக்கிரவாண்டியில் 441 பேர் மயக்கப்பட்டிருக்காங்க. 441 பேர். அதே போல் நாமக்கல்ல அன்னைக்கு காலையில் 34 பேர் மயக்கப்பட்டிருக்காங்க. திருச்சியில் மயக்கப்பட்டிருக்காங்க, அரியலூரில் மயக்கப்பட்டிருக்காங்க. அந்த பக்கம் எல்லா ஊர்லேயும் அவர் பரப்புரைக்கு போன மதுரை மாநாட்டில் எல்லா இடத்தையும் மயக்கப்பட்டிருக்காங்க. எல்லா இடத்திலும் இதற்கான அறிகுறிகள் தென்பட்டது. அப்போதே எச்சரிக்கையாக விழித்து கொண்டிருக்கணும். கட்டுக்கடங்காத அளவில் வந்து கூட்டத்தை கூட்டக்கூடாது, அதை ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு கூட்டணுங்கிற தெளிவு வந்திருக்கணும். விஜய்க்கு வந்து ஒரு அரசியலும் இல்லைங்க. அதாவது களத்துக்கு போய் நிற்க மாட்டார், பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க மாட்டார், அவங்கள பனையூர் அலுவலகத்துக்கு கூடுவார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் கூட அவங்கள வாகனத்தை வச்சு அழைச்சிட்டு வந்து இங்கே தான் நிவாரணம் கொடுப்பார். அவர் கள அரசியல் கிடையாது, கோட்பாட்டு கொள்கை அரசியல் கிடையாது. அதே போல் வந்து மக்கள் உரிமைக்காக பேசக்கூடிய அந்த அரசியலும் கிடையாது. அவர் பேச்சை பார்க்கறது எவனும் வரல. அது மதுரை மாநாடாக இருக்கட்டும், விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அவர் பேச்சை பார்க்க வரல. விஜய் முகத்தை பார்க்க தான் வர்றேன். எதுக்கு வர்றான்னா நாடறியப்பட்ட நடிகர், அதனால் வர்றேன். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு பேச்சு வந்து அங்கே பேச்சு, கோட்பாடு, கொள்கை, நிலைப்பாடு இதெல்லாம் பிரதானம் இல்லை. அவரை பார்க்க கூட்டம் கூடுது, அதான் பிரதானம். அந்த கூட்டத்தை தான் தனக்கான அரசியல் முதலீடாக அவர் வந்து பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணார். அவர் மிகுதியாக கூட்டத்தை கூட்டணுங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி என்ன படம் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அலமேடு அப்படின்னு படம் வருது. அந்த படத்தில் ஒரு ஆடு நடிக்குது. அந்த ஆட்டை வந்து எல்லாருக்கும் கூட்டு போகிறாங்க. அந்த ஆட்டை பார்க்க எல்லா ஊர்லேயும் கூட்டம் கூடுது. ஆட்டை பார்க்குறதுக்கு மனுஷன் கூடுறான். அப்போ அந்த சமயத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதினார், ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மனிதர்கள் தான் மந்தையாகி போனாங்கன்னு. அப்போ ஆட்டே வந்து பார்க்க கூட்டம் கூடின ஊர் இது. அப்போ விஜய் வந்தால் 30 ஆண்டுகளாக திரைப்படத்தில் நடித்து
தொடர்ச்சியாக வந்து திரையுலகத்தில் ஆதிக்கம் பண்ணுறப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அதில் வந்து இப்போ சின்னஞ்சிறு பிள்ளைகளெல்லாம் வந்து விஜயை பார்க்க கூட்டு போ அப்படின்னு அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ சொல்கிறப்ப அவங்க பார்க்க கூட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கட்சி ஒரு அரசியல் அப்படிலாம் இல்லை. விஜய் நாடறியப்பட்ட நடிகர், ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவரை பார்க்கறதுக்கு பார்த்துட்டு வந்து நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட மற்றவங்ககிட்ட விஜயை பார்த்தேன், அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அப்படின்னு பேசி சிலாகிப்பதற்கு அதுதான் போகிறாங்க. அப்போ அதை பற்றி கவலைப்படாமல், அந்த வரக்கூடிய மக்கள் கூட்டம் பற்றி கவலைப்படாமல், அவங்கள வந்து எந்தவித சிக்கலுக்கும் உள்ளாக்காமல் அவங்கள அனுப்பி வைக்கணுங்கிற கவலை இல்லாமல் இவர் அலட்சியமாக இருந்ததை விளைவுது. என்னன்னா இங்கே சதி நிகழ்ந்துருச்சு, மிகப்பெரிய சதி நிகழ்ந்துருச்சுங்கிறாங்க. சதி கோட்பாடு, அதாவது மற்ற ஊரில் நடக்காது, கரூரில் மட்டும் எப்படி நடந்துச்சு. அங்கே வந்து 1000 பேர் வந்து கத்தியோடு உள்ளே வந்தாங்க, உடம்புல கீறினாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க, ஸ்ப்ரே அடித்தாங்க, அப்புறம் வந்து காலை வச்சு மிதிச்சு கொண்டாங்க. இப்படி பலவாறான கட்டுக்கதைகள். நாம் என்ன கேட்குறோம், ஊடக வெளிச்சம் இல்லாத அந்த கூட்டம் நடக்கலை. முழுக்க முழுக்க ஊடக வெளிச்சம். தொலைக்காட்சிகள் வந்து எல்லா பிரதான செய்தி தொலைக்காட்சிகளும் நேரடியாக அதை ஒளிபரப்பு பண்ணுது. அதே போல் அங்கே அவ்வளவு கேமராக்கள் எல்லாரும் அதை பதிவு பண்ணுறாங்க. இதை தாண்டி விஜயோட அந்த பேருந்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் கையில் வந்து அலைபேசி வச்சு படம் பிடிக்கிறாங்க. அப்போ இத்தனை கேமரா கண்களில் எந்த கண்ணையும் படாமல் எப்படி சதி செய்ய முடியும்? யார் பண்ணா? இப்போ கத்தி வச்சு கிழிச்சாங்க, குத்துறாங்கன்னா ஒரே ஒருவர் கரூர் மருத்துவமனையில் ஒரே ஒருவர் வந்து கிழிக்கப்பட்டு தாக்கப்பட்டு கிடந்தாரா? அப்படின்னா இல்லையே. அப்போ என்னன்னா இந்த விவகாரத்தில் தன்னோட தவறை மறைக்கிறதுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசியல். ஸ்டாண்ட் வித் விஜய். விஜய்க்கு என்ன கேடு? விஜய் நல்லதான இருக்காரு. பாதிக்கப்பட்ட யாரு? மக்கள். நீ ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் ட்ராஜடி, ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் இன்ஸ்டன்ட், ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள் இப்படிதானே போட்டிருக்கணும். எதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுற? ஏன்னா விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜ் உடையுது. பாஜகவை தவிர தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் தாவேக்காவுக்கு எதிராக நிற்கிறப்ப அப்படிதானே அவங்க போட்டாகணும். எதுக்கு போடணும்? விஜய்க்கு என்னங்க பிரச்சனை? விஜய் குறிவைக்க ஒன்றும் குறி வைக்கப்படலங்க. அன்னைக்கு ராத்திரியே கிளம்பி வீட்டுக்கு பத்திரமா போயிட்டாருங்க. ஆனால் விஜயை பார்க்க வந்தவெல்லாம் பிணவரைக்கு போயிட்டான், செத்து போயிட்டான். பல குடும்பம் வந்து நடுத்தரவுக்கு வந்துருச்சு. நீங்கள் 30 லட்சம் 40 லட்சம் பணத்தை கொட்டி தரலாங்க. அந்த குடும்பம் இழந்த இழப்பை தர முடியுமா? இப்போ 9 மாத கர்ப்பிணி வந்து தன் கனவை இழந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. பிள்ளை பிறந்த உடனே பிள்ளைக்கு இந்த பேர் வைக்கணும், நாமளும் நம்ம கனவு சேர்ந்து இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து அந்த பிள்ளைக்கு அமைச்சு தரணும், அப்படி எவ்வளவு கனவு இருந்திருக்கும். எல்லாம் மண்ணா போச்சுலங்க. நாளைக்கு அந்த பிள்ளை பிறந்து வர்றப்பவே அப்போ இல்லாத பிள்ளையா இருப்பாங்க. இந்த ஊரார் வந்து அப்பனை மொழிகிட்டு பிறந்திருக்கான் பாருன்னு ஏசுவான்லாங்க. அதுக்குள்ள யாருங்க பா சொல்லுவா? அப்போ 41 உயிருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரே ஒரு உயிருங்க, ஒரே ஒரு உயிர் போனால் கூட அதோட சமூக இழப்பு, சமூக மதிப்பு என்னன்னு இவங்களுக்கு தெரியல. 41 உயிர் போயிருக்கு. 41 உயிர் போயிடுச்சுங்கிற குறைஞ்சபட்ச குற்ற உணர்ச்சியோ குறைந்தபட்ச உறுத்தலோ அது எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாமல் அதை கடந்துட்டு சர்வசாதாரணமாக கடந்துட்டு ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறான்னா இந்த கேடுகட்ட அரசியல் ஒழிக்கணுமா இல்லையா? இதில் திரு சீமான் மீது என்ன ஒரு விமர்சனம் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுது அப்படின்னா, குஷி ரீரிலீஸ்க்கு வந்து விமர்சிச்சாரு. இத்தனை பேர் செத்து கிடக்கிறா, நீ குஷி படத்தை கொண்டாடுறியான்னு கேட்டாரு. ஆனால் இவர் இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் வெளியிட்ட இட்லி கடைக்கு ப்ரமோஷனாக பேசுறாரு. இல்லைங்க, அதாவதுங்க அண்ணன் சீமான் வந்து எந்த எதுக்கும் போகாமல் வீட்டில் முடங்கி கிடக்கல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு. கரூரில் அடுத்த நாள் காலையிலே கரூருக்கு போயிட்டாங்க. கரூரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டாங்க. அதுக்கும் பிறகும் இங்கே மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில், உரிமை போராட்ட களங்களில் பங்கேற்கிறாங்க. காமராசர் புகழ் வணக்க பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறாங்க. அதே போல் ஒரு படம் வருது. இந்த படம் வந்து இந்த மண் சார்ந்த படம் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லப்படுது. அதுக்காக ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கியிருக்காங்க. அவ்வளோ. அது யார் வெளியிட்ட படம்? ரெட் ஜெயண்ட் வெளியிட்டது. அது வந்து சீமான் வந்து பாராட்டலாமா அப்படிங்கிற ஒரு கோணமும். படம் வந்து அந்த தனுஷ் நடிச்சிருக்காரு, நல்ல படம், மண் சார்ந்த படம் கூப்பிட்றாங்க. படம் நல்லா இருக்கிறதா இது பண்ணுறோம். விடுதலை படத்தை யார் இது பண்ணது? விடுதலை படத்தை யார் வெளியிட்டது? ரெட் ஜெயண்ட் தானே. அந்த விடுதலை படத்தை பார்த்துட்டு அண்ணன் பாராட்டினாங்களே, அழைச்சி கொடுத்தாங்களே, அப்போ யாரும் கேட்கல விடுதலை படம் ரெட் ஜெயண்ட் படம் அப்படின்னு கேட்கல. படம் தாங்க வைக்காது. அங்கே வந்து விடுதலை படம் நல்லா இருக்குது அப்படின்னு விடுதலை படத்தை கொண்டாடுறாங்க. அதே போல் இந்த படம் நல்லா இருக்குன்னு படம் குறித்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். எந்த விஜய் மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாங்களா? மக்கள் பிரச்சனைக்கு போகாமல் இருக்காங்களா? அப்படிலாம் இல்லையே. இது ஒப்பிடே பிழையானது. திரு சீமான் இந்த சமயத்தில் சந்திப்புக்கு பிறகுதான் இப்படி எல்லாம் நாம் தமிழர் ஸ்டாண்டை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் மன நோயாளிகள். அவங்களோட அரசியல் அறியாமைக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் திமுகவோட இணக்கமாக போயிடுவோம், சமரசமாக போயிடுவோம்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க. திமுக அந்த களத்தில் அம்பலப்படுத்துவது, திமுக வந்து தோலுரிப்பது, ஏன் திராவிடம்ங்கிற ஒரு போலித்தனமான தத்துவத்தை வந்து முற்று முதலாக அதை உடச்சி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி.
கருணாநிதி உலக தமிழ தலைவர் அப்படின்னு சொன்னப்ப கருணாநிதி தமிழில் துரோகி அப்படின்னு அம்பலப்படுத்தி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு களத்தில் போய் போராடக்கூடிய மக்களோட நின்று அவங்களுக்கு ஆதரவாக பேசுறது நாம் தமிழர் கட்சி. பல இடங்களில் மக்களை போராட தயார் செய்யறது நாம் தமிழர் கட்சி. அப்புறம் இருக்க நாம் தமிழர் கட்சி திமுக இணக்கமா போகுதா? இன்னொரு சைடுல உங்களை பாஜகவினுடைய பின்னணியில் தான் இன்னமும் இயங்குறீங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதற்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விஜயை கடுமையா தாக்க அவர் பாஜகவை நோக்கி நகர்ந்துருவாரு, அதுதான் நாம் தமிழர் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு இன்னொரு தரப்புலையும் விமர்சனம். இது உண்மையே சொல்றாங்க. அவர் பாஜக நோக்கி நகர்வாருன்னா போய் தொலையட்டும், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இதுல ஒரு கேவலங்கட்ட ஒரு அரசியல் நடக்குது. என்னன்னா 41 பேர் மரணத்துக்கு பிறகும் இந்த மரணத்தை வச்சு ஒரு கூட்டணி கணக்கு போடப்படுது. இதில் எடப்பாடி பழனிசாமி, தமிழிசை, நயினா நாகேந்திரன், இந்த பாஜகவோட தலைவர் பெருமக்கள், அப்புறம் பாஜகவோட நாடாளுமன்ற குழு, இவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஏன்னா விஜய் மீது பரிவா பாசமா மெர்சல் படம் வந்தப்போ இதே பாஜகவின் தலைவர் பெருமக்கள் விஜய்க்கு எதிராக பேசினாங்க. ஹெச்ராஜா ஜோசப் விஜய்னாரு. அந்த ஹெச்ராஜா விஜய் தாமதமாக வந்தது என்ன பெரிய கிரிமினல் குற்றமா அப்படிங்கிறார். ஏன்னா இந்த 41 பேர் பிணங்களுக்கு பிறகு, இவங்க செத்ததுக்கு பிறகு எழுந்திருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி சூழலை பயன்படுத்தி விஜய் தான் கூட்டணி கொண்டு வந்துடலாங்கிற லாபரட்ட கணக்கு. அப்போ அப்பட்டமான பிணத்தை மீது கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணது அதிமுகவும் பாஜகவும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக என்னன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ரொம்ப நெருக்கடி கொடுத்தோம்னா, அழுத்தம் கொடுத்தோம்னா இவர் அதிமுக பாஜக பக்கம் சாஞ்சிடுவார். அதிமுக பாஜக பக்கம் சாஞ்சிட்டா இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சு திமுகவுக்கு சரியாக போயிடும், சரியாக நின்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு இதை தாவேக்காவை முழுக்க காப்பாற்றுறாங்க. ஏன்னா இதில் முதன்மை காரண கடத்தா மூல காரணம் விஜய் மேலே ஏன் வழக்கு போடலை? விஜய் ஏன் கைது பண்ணலை? அப்புறம் புஷியானந்து ஆதரவு மேலே வழக்கு போட்டிருக்கீங்க. புஷியானந்து ஆதரவு கைது பண்ண முடியாதா? யாரை வேணாலும் நினச்சா ஒரு நாளில் காவல்துறை தூக்கும். அவ்வளோ பெரிய தொழில்நுட்ப கட்டமைப்பு உண்டு, அவ்வளோ பெரிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. ஆனால் கைது பண்ணாமல் 10 நாட்களாக அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. சென்னையில் இங்கே மதுரை நீதிமன்றம் முன்பிணையை ரத்து பண்ண பிறகும் கூட கைது பண்ண தயங்குது. அப்புறம் ஆதரவு வழக்கிலே சேர்க்கப்படல. இதில் திமுக அணுகிற விதமே முழுக்க தாவேக்காவை காப்பாற்றுற மாதிரி இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஏதாவது பண்ணோம்னா அரசியல் சார்ந்தவருக்கு ஆதாயம் வந்துடும், ஒரு பரிதாப உணர்ச்சி வந்துடும் மக்கள்கிட்ட அப்படின்னு முழுக்க திமுகவும் அதிமுகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு தான் இதை நகர்த்துறாங்க. இதில் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 41 மரணங்களுக்கு பிறகும் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த களத்தை திமுகவா தாவேக்காவன் கட்டமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. இல்லங்கிறது எதை வச்சு முடிவுக்கு வரீங்க? அவர் தான் சோகமா வீடியோ போடுறாரு, இப்ப வீடியோ கால் பண்ணி பேசுறாரு. சோகமாவா? ஆமா, சோகம் இருந்துச்சு அதுல. சொல்லுங்க. இல்ல, குரல் தன்மையா தானே பேசினாரு, ரொம்ப உடைந்த குரல்ல தான் பேசுறாரு. எனக்கு இந்த ஒளி வாங்கி வச்சிருக்கீங்க, இந்த ஒளி வாங்கி வச்சா குரல் சத்தமா இருக்குங்க. அவங்க ஒளி வாங்கி வச்சா குரல் சத்தமா வந்துங்கிறதுனால ஒளி வாங்கியே வைக்காம நீங்க இந்த பிரேம் வாங்கல அதை ஒழுங்கா வச்சா அது சினிமாத்திரம் வந்துங்கிறதுனால அதை தலையோட துணிக்கிற மாதிரி வச்சுட்டு எவ்வளவு நாடகத்தனம், எவ்வளவு சிறைக்கத்தனம். அது எங்க இப்படியாங்க பேசுவேன்? நான் எந்த தவறும் பண்ணலை, நான் கொடுத்த இடத்துல பேசுனதை தாண்டி எந்த தவறும் பண்ணலை. சிஎம் சார் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா ஆஃபீஸுக்கு வாங்க, பழி வாங்க, நான் அங்கே தான் இருப்பேன்னா அப்போ உனக்கு இவ்வளோ மக்கள் செத்துட்டாங்கிற குற்ற உணர்ச்சி இல்லையே. அப்போ என்ன குரூரத்தன்மை? அப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா, அந்த பரப்புரை வாகனத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த விளக்கை போட்டு அணைச்சார், அது குரூரத்தன்மை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நான் கூட அதெல்லாம் இதுக்கெல்லாம் எங்கே இவ்வளோ உள்நோக்கம் இருப்பிக்கணும், கடந்து போகணும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய சாடிஸ்டா, இவ்வளோ பெரிய சைக்கோவா, மனித தன்மையே இல்லாத மிருகமாக இருப்பான்னு நினைக்கல. அவ்வளவு கோபமும் அவ்வளோ ஆத்திரமும் வருது. நீங்கள் ஒருமையில் பேசலாம் பார்த்து ஒருமையில தாங்க பேசுவேன். திருட்டு பயில என்ன சொல்கிறோம்? திருடன் சொல்கிறீங்களா, திருடன்னு சொல்கிறீங்களா? கொலைகாரன் என்ன சொல்கிறீங்க? கொலைகாரங்கிறீங்களா, கொலைகாரங்கிறீங்களா? சும்மா பேசுகிறோமா? 41 பேர் செத்து போன பிறகு நாங்கள் என்ன துயரத்தில் இருக்கமோ, என்ன வழியில் இருக்கமோ, அதே வழியில் விஜய் இருந்திருந்தார்னா குறைந்தபட்சமாக விமர்சிக்க வேண்டாம். அவரும் நம்மளை போல குற்றம் வச்சிருக்காரு, அவரும் நம்மளை போல வழியில் இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் 41 பேர் செத்த பிறகு கூட எந்த வழியும் இல்லாமல் இந்த களத்தை இந்த மரணங்களை வச்சு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் சண்டை. இந்த களம்ங்கிறது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஸ்டாலினுக்கும் விஜய்க்குன்னு கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா இதை அடிப்படையாக வச்சு இதை போல பச்சை அழைத்தன உண்டா? அப்ப இப்படிப்பட்ட ஆளை எப்படி விட முடியும்? இல்ல, விஜய் உங்க வாக்குகளை தான் பிரிக்க போறாரு, இதுதான் தக்க சமயம். கட்சியே ஒண்ணு நிக்க போறதில்ல, என்ன வாக்க பிரிக்க போறேன்? கட்சியே ஒண்ணு நிக்க போறதில்லை. மக்கள் மத்தியில் அம்பலப்பட்ட ஒரு தலைவனுக்கான தகுதியும் இல்லை, ஒரு மனிதனுக்கான தகுதியும் இல்லை. மனித பண்பே இல்லாத கொடூரன் என்ன கிழிக்க போறாரு? ஏங்க ஒரு ஆபத்து சமயத்தில் தலைவனை இந்த கள சூழல் அடையாளம் காட்டுமாங்க.
அதே போல் ஒரு ஆபத்து சமயம் வந்து தலைவன் சொல்லக்கூடிய தற்குறிகளையும் அடையாளம் காட்டும். இப்போ விஜய் எவ்வளோ பெரிய தற்குறி அப்படிங்கிறது அடையாளம் காட்டியிருக்குது. தலைமை பண்பே இல்லைன்னு நீதிமன்றமே சொல்லுது. ஏன்னா விட்டுட்டு ஓடி போயிட்டல, அம்போன்னு விட்டு ஓடி போயிட்டல. உன் கட்சியாளர் எங்கே போனா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஜெயலலிதா, சசிகலா கொஞ்ச காலம், எடப்பாடி இப்போ, நெடுஞ்செழியன், எம்ஜிஆர், அண்ணா இத்தனை பேர் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்திருக்காங்க. இதில் வந்து எடப்பாடியை தவிர்த்துட்டு இப்போ எல்லாருமே வழக்கெல்லாம் எதிர்கொண்டவங்க தான். வழக்கு, கைது, சிறை எல்லாத்தையும் எதிர்கொண்டவங்க தான். இதில் யாராவது ஒருவர் வழக்கு, கைதுக்கு, சிறைக்கு பயந்துக்கிட்டு யாராவது ஓடி போய் ஒளிஞ்சதாக செய்தி உண்டா? ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பு, ரெண்டாவது நிலை, ரெண்டாவது தலைவர், அடுத்த நிலை இருக்கக்கூடிய புட்சியார்ந்தே பயந்து ஓடுறாங்க. இல்லை, அதே மாதிரி இது வேற ஒரு கட்சியில் நடந்திருந்தா, திமுகவிலே நடந்திருந்தா, அது மாதிரி கூட்டணி நெரிசல் நடந்திருந்தா அதில் பொதுச் செயலாளர் போய் குற்றம் சொல்லியிருப்பாங்களா? யாருக்கு அதை மனு கொடுத்தது? யார்? அந்த மாவட்ட செயலாளர்னு ஒரு யார் கொடுத்தா? அங்கே போய் காவல்துறை அதிகாரியை பார்த்து மனு கொடுத்தது யார்? புட்சியார்ந்து போனாரா இல்லையா? அவர் தான். அப்போ அவர் தான் பொறுப்பேற்கணும். மாவட்ட செயலாளர் தான் ஆர்கனைசர் அப்படின்னு கோர்ட்லேயே சொல்றாரு. அவ்வளோதாங்க. மதியழகன் அந்த மாவட்ட செயலாளரை மாட்டி விட்டு என்னை விட்டுருங்க, எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கிறாங்க. என்ஐஏ விசாரணை, நாம் தமிழர் கட்சியோட என்ன நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை, அதை தொடர்ந்து விசாரணை கூப்பிட்றாங்க. நாங்கள் யாரும் ஐயோ என்ஐஏ சோதனையா விசாரணையான்னு பயப்படலையே. நாங்கள் சிரிச்ச முகத்தோட அந்த விசாரணைக்கு போனோம். பயந்து ஓடியலை. நீ வந்து உன் மேலே கொலை வழக்கு போடலை, கொலை முயற்சி வழக்கும் போடலை. ஆனால் 40 ரூபாய் செத்து போயிட்டான். குறைந்தபட்சமான ஒரு நியாயம் உணர்ச்சிருந்தா இதை எதிர்கொள்வோம். அதான் தார்மீகம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சாகிறதுக்கு, அவங்க சாகிறதுக்கு நம்ம காரணம் அமைச்சிட்டோம். இதனால ஒரு 15 நாள் உள்ளே இருந்தால் கூட ஒரு தப்பு இல்லை. உங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அந்த குற்ற உணர்ச்சியை வந்து போகிறதுக்காவது இது தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணாதாங்க? ஓடி ஓடியான என்னங்க பண்ணுறது? இது கட்சியே இல்லைங்க, கழுசடை கூடாரம். ஒருத்தன் கூட அந்த அரசியல் உணர்வே இல்லை. கும்பல் மனப்பான்மை கொண்ட லும்பன்ஸ். தமிழ்நாட்டு அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத கட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் ஒரு நல்லது பண்ணோம்னா கட்சியை கழிச்சிட்டு போயிடலாம். அதான் பண்ணுற ஒரே நல்லது. இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வருவோங்கிறாரு. என்ன வர போகிற? எங்கே வர போகிற? ஏன் வீட்டில் ஒளிஞ்சடக்கிற? ஏன் 10 நாளாக வெளில வரல? எப்படி வீட்டில் தூங்க முடியுதுனால? கரூருக்கு போயிட்டு குற்ற உணர்ச்சியே இல்லைன்னு, குற்ற உணர்ச்சியால் முடங்கி கிடக்கிறாருன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன குற்ற உணர்ச்சியாக முடங்கி கிடக்கிறாரு? அந்த அந்த இந்த அந்த அந்த காணொலியை பார்க்குறப்ப நல்ல தாடியை மீசையை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா அப்படியே பகுமானமாக உட்காந்துருக்காரு. என்ன குற்ற உணர்ச்சியில் முடங்கி கிடக்கிறாரு? ஒரு நாள் முதல்ல வந்து இவ்வளோ உயிர் போயிடுச்சுன்னா அந்த இறந்து போன உடலை பார்க்க தாங்க ஓடி போயிருப்பான் ஒரு தலைவன். போய் விமானத்தை ஏற மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு எண்ணமே வராதுங்க. ஒரு மனிதத்தன்மை கொண்ட ஒருத்தனால பண்ண முடியாதுங்க. இல்லை, ஓடி போகிறப்ப தான் நிர்வாகிகளும் போலீஸாரும் வேண்டான்னு சொன்னதாகலாம். யார் சொன்னா? போலீஸ் சொன்ன பிறகு கேட்டுவியா? போலீஸ் சொன்னதை கேட்பேன்னா 50 மீட்டருக்கு முன்னாடி எடுத்த வேண்டியதானே? எதுக்குங்க பரப்புரைக்கு போனேன்? அது டிஎஸ்பி தான் சொன்னார். ஹையர் ரேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர் சொல்லணும் அப்படின்லாம். ஏன் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல ஐநா சபை தலைவர் சொல்ல நீ என்ன அவ்வளோ பெரிய பிடிங்க? நீ உனக்கு யார் சொன்னான்னு? இப்போ அந்த பரப்புரை கூட்டத்தில் திமுகவை பேசாதீங்க, செந்தில் பாலாஜியை பேசாதீங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுதுன்னா நீங்கள் மதிக்க தேவையில்லை, கேட்க தேவையில்லை. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது, அங்கே போனால் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் கனிவோடு பரிசீலிக்கணும். ஏற்றுக்கொண்டு சரி இங்கே பண்ணிக்கிறேன், மக்களுக்கு பிரச்சனைனா இங்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதை டிஎஸ்பி சொல்ல மாட்டார், ஹோம் செக்ரட்டரி சொல்லணும், சீஃப் செக்ரட்டரி சொல்லணும்னா நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ என்ன பண்ணிட்ட? மக்களுக்கு என்ன பண்ணிட்ட? படத்தில் நடித்த சம்பாதிச்சு அதை தாண்டி மக்களுக்கு உனக்குமான தொடர்பு என்ன? மக்களுக்கு சேவையாட்டினியா? போராட்ட காலத்தில் போய் மக்களுக்கு துணையா என்ன ஆதரவு குரல் கொடுத்தியா? என்ன பண்ண? போனார், தூத்துக்குடிக்கெலாம் போனார், அனிதா வீட்டுக்கு போனார். அது எல்லாமே இப்போ தெரியுது. எல்லாமே அன்னைக்கு அரசியலுக்காக போடப்பட்ட விஜய்ன்னு தெரியுது. அரசியல் பண்ணுறதுக்காக போட்டுருன்னு இப்போ தெரியுது. தூத்துக்குடியில் கொண்டு வந்தார் மக்களை அதிமுக கண்டித்து அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தூத்துக்குடி தான் மக்களை கொண்டது அதிமுகன்னு பேசியிருக்காரா? பேசுவாரா? பேச துணிவு இருக்குதா? அதெல்லாம் ஒருபோதும் பேச மாட்டார். விஜய் வந்து அதிமுகவில் சரியான தலைமை இல்லைன்னா விமர்சிக்கிறார்ல. தலைமை இல்லைன்னா அது தலைமை இல்லை, சரி வச்சுக்குவோம். அதிமுக கொடுத்த ஆட்சி நல்லாச்சியா? அதிமுக கொடுங்கோல் ஆட்சி தரலையா? அதிமுக ஆட்சியில் அடக்குமுறை ஒடுக்குமுறை இல்லையா? அதிமுக ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இல்லையா? அதையும் பேசுறது இல்லை. இல்லை, ஆளுங்கட்சியே திமுக தான் இருக்கு. இப்போ எதுக்கு அதிமுக பற்றி? அப்படி இல்லைங்க, எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தாங்க அரசாங்கம். எதிர்கட்சி சாதாரண எதிர்கட்சி கிடையாது. 61 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய வலுவான எதிர்கட்சி. அவ எதிர்கட்சியா சரியா செயல்படுதா? ஆளுங்கட்சி சரியா செயல்படல, திமுக சரியா செயல்படல. எதிர்கட்சி அதிமுக பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுதா? அது சொல்லணும்ல. இந்த அரசியலுங்கிறது தாவேகாவின் இந்த கேடுகட்ட அரசியல் ஒழிக்கப்படணும். இவ்வளவு பேர் செத்து விழுந்த பிறகும் கூட கொஞ்சம் கூட மனித தன்மை இல்லாது தங்களோட அரசியல் ஆதாயத்துக்கும் அரசியல் பிம்பத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கும் அவங்க வேலை செய்வாங்கன்னா இந்த அரசியல் ஒழிக்கப்படணும்.
மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்படும். இப்போ ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.